Hello everyone. இன்னைக்கு லெசன்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா கேஷுவலா பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு 3 இடியம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், in a sorry state. இதோட அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொன்னா அதை sorry state அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், his business is in a sorry state அப்படின்னா அவனோட பிசினஸ் ரொம்ப மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், say my piece. இதோட அர்த்தம் நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் யூ ஸ்டாப் டாக்கிங் ஸோ தட் ஐ கேன் சே மை பீஸ். கொஞ்சம் நீ பேசுறதை நிப்பாட்றியா, நான் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யூ வின் சம் யூ லூஸ் சம். இதோட அர்த்தம் எப்போவுமே நமக்கு வெற்றி மட்டும் தான் இருக்காது, சில நேரம் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், அதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கணும் அப்படின்னு யாராவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்கிறதுக்கு யூ வின் சம் யூ லூஸ் சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான ஈஸியான கேஷுவலான இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.